ஹலோ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் மோட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இப்போ என்னென்னா இந்த ப்ரஷ்லெஸ் அப்புறம் ப்ரஷ் மோட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். இப்போது இது பார்த்துட்டோம்னா ப்ரஷ்லெஸ் மோட்டர் நம்ம ட்ரோன்ஸு ஆர்சி பிளேன்ஸுக்கெலாம் இந்த மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏங்கிறத ரீசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இது நம்ம நார்மல் டிசி மோட்டர், நமக்குள்ள டாய் கார்லலாம் அந்த மாதிரி மோட்டர்ஸ் இருக்கும், நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மோட்டர்ஸும் எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ப்ரஷ் மோட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய சைஸஸில் இருக்குது. இது நம்ம நார்மல் டிசி மோட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, டாய்ஸில் அந்த மாதிரி உள்ள மோட்டர்ஸு. இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி, ரோபோட்டிக்ஸ்க்கெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ், காம்படிஷன் இந்த மாதிரிலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ 45 RPMக்குள்ள ஒரு மோட்டர். ஸோ அது பார்த்திங்கன்னா டார்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சுத்தமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இது N20 மோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்னது, கியர் மோட்டர் தான், பட் ரொம்ப சின்னது. ஸோ நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா ஃபுல் லென்த் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வருது. இது RPM பார்த்திங்கன்னா நான் 100 RPMக்குள்ள மோட்டர் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ப்ரஷ் மோட்டர்ஸ் இந்த மூணுமே. இப்போ நம்ம ப்ரஷ்லெஸ் மோட்டர்ஸ்க்கு அதே மாதிரி வரும். ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி டெர்மினல்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்கும். இப்போ இதில் 3 இருக்குது, மாதிரி 3 இருக்கும். நம்ம டிசியில் பொதுவாக பார்த்தோம்னா 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவில் தான். ஒரு டைரெக்ஷன் சுற்றும், ஆப்போசிட் பொலாரிட்டி கொடுத்தோம்னா டைரெக்ஷன் மாறி சுற்றும். இப்போது ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இது நமக்கு யூஸ்வலாக ரொம்ப லோ காஸ்ட்டில் கிடைக்கிறது. இது ட்ரோன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வேறு பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த பிராண்டும் ட்ரோன்ஸ்க்கு, பிளேன்ஸ்க்குலாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரஷ்லெஸ், ப்ரஷ் அந்த மாதிரி ரெண்டுமே பார்த்தோம். ஸோ ப்ரஷ் நான் சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு டெர்மினல். அது உள்ளே ஒரு சின்ன காயிலில் கனெக்ட் ஆகி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம உள்ளே கலட்டி பார்த்துடலாம். ஸோ உள்ளே நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இது நல்லாவே துரு பிடிச்சி போயிருக்கு. ஓகே, ஸோ இதான் நம்ம காயில். நம்ம இதில் ப்ரஷ் மோட்டர்லேருந்து இதுதான் காயில். இதில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே 2 மேக்னெட் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு மேக்னெட். இது ஒன்று, இது ஒன்று. இதில் என்னென்னா, இப்போ இந்த காயிலில் கரண்ட், இங்கே இத்தனை காயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டோம்னா இந்த மெயின் இது அமெச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா காயில்ஸ் இங்கேருந்து வருது. இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் போய் இந்த இதில் ஒரு மீன்ஸ் இத்தனை பர்டிகுலர் ரொட்டேஷன் இருக்கும். அந்த ரொட்டேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ ஆகி அதே மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி ஒரு ரொட்டேஷன். மொத்தத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்குது. 1, 2, 3. இந்த 3மே என்ன ஆகுன்னா இதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகும். அதாவது இந்த மோட்டர் ப்ரஷ் மோட்டர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ரீசன் இது தான். இப்போ இது பார்த்தீங்கல்ல, இதுதான் இந்த ப்ரஷ். ஸோ நம்மளோட இந்த டெர்மினலு இங்கேருந்து பவர் சப்ளை இது வெளியே இந்த இதில் வரும். அதே மாதிரி இந்த டெர்மினல்லேருந்து இந்த எண்ணில் வரும். இது மோட்டரில் இந்த இடத்துல டச் ஆகிட்ருக்கும். இந்த பாட்டமில் பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இது டச் ஆகும். டச் ஆகும் போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒரு லைன் தெரியுது, 1, 2, மொத்தம் 3 லைன் இருக்கும். அதே மாதிரி
1 2 3 மொத்தம் 3 கட் இருக்குது. ஸோ எத்தனை நமக்கு காயில்ஸ் இருக்கோ அத்தனை கட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா ஒரு டைம் வந்து பிளேட் இதில் டச் ஆகும்போது, அதாவது இந்த ப்ரஷ்லேருந்து இதில் டச் ஆகும்போது குறிப்பிட்ட காயிலில் மட்டும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு மேக்னெட்டாக மாறும். ஸோ நம்ம வந்து ஒரு காயிலில் வந்து பொதுவாக கரண்ட்டு போச்சுன்னா, இல்லைன்னா ஒரு நார்மல் வயர்லேயே கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இதில் காயில் மாதிரி சுற்றினதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ சிங்கிள் டைரக்ஷனில் க்ரியேட் ஆகும். அது வந்து என்ன ஆகும்னா உள்ளே இருக்க இந்த மேக்னெட் கூட கிட்ட வரும்போது அது ரிப்பெல் ஆகும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். இப்போது இதை நான் உள்ளே மறுபடியும் ஃபிட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் தான் இருக்கும், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் மேக்னெட்டும் காயிலும். இப்போது இதில் கரண்ட்டு க்ரியேட் ஆகும்போது ஒரே போல் போது ரிப்பெல் ஆன உடனே என்ன ஆகும்னா அது அடுத்ததுக்கு புஷ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கனெக்ஷன், அதாவது நான் சொன்னேன்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ 3 பார்ட்டில் இருக்கும்போது கனெக்ஷன் முன்னாடி மாறின உடனே இந்த காயில், அதாவது இப்போ இந்த காயில் இது கிட்ட வரும்போது இதோட வேரிங் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இது வந்து பர்ஃபெக்ட் டைமிங் நடக்கிறதுனால இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து ப்ரஷ் மோட்டர். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறது இந்த 2 ப்ரஷ் வழியாக வந்து இந்த காயிலுக்கு கனெக்ட் ஆகி அந்த காயிலில் மேக்னெட் க்ரியேட் ஆகும்போது உள்ளே இருக்க, அதாவது பாடியில் இருக்க மேக்னெட்டு கூட இது ரிப்பெல் ஆகும். ரிப்பெல் ஆகும்போது அந்த அமைச்சர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த காயில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம மோட்டராக வெளில ஷாஃப்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இது ப்ரஷ்லெஸ் மோட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சீரிங் இருக்கும், அதை எடுத்தாச்சு ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட் கீழே லாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அதான் என்னோடய சீரிங். ஸோ இப்போதைக்கு அது இதுலேருந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது. இது என்னென்னா ஷாஃப்ட் வந்து ரொம்ப இழுத்துட்ருக்கும்போது, இல்லை மீன்ஸ் மேலே ஒரு ப்ரொப்பல்லரோ ஏதோ ஒன்று வந்து இழுக்கும்போது இது வெளில வராமல் இருக்கிறது தான் அந்த லாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டர் எப்படிங்கிறது பார்ப்போம். இது ஆல்ரெடி இந்த சீரிங் நான் கழட்டிட்டேன். ஓகே, எனக்கு ஷாஃப்ட் பெண்ட் ஆகிருந்துருக்கு, அதனால இந்த மோட்டர் நம்ம டிஸ்கட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம எப்படி ஷாஃப்ட் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஷாஃப்ட் தான் நமக்கு சுத்தம். எக்ஸாம்பிள் இந்த மோட்டர். ஓகே, ஸோ ஷாஃப்ட் தான் சுத்தம். இது வந்து இன்டர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி மோட்டர் வந்து பொதுவாகவே எல்லாமே இன்டர்னர் தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது கான்செப்டே வித்தியாசமாக இருக்கிறதுனால. இப்போது ப்ரஷ்லெஸ் மோட்டரோட அவுட்ரன்னர் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அவுட்ரன்னர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 3 காயில் பார்த்தோம். இதில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எத்தனை காயில் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 காயில் இருக்குது. அதே மாதிரி இதில் மேக்னெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே நியோடைனியம் மேக்னெட்ஸ். ஸோ நியோடைனியம் மேக்னெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸு. இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி இல்லைனா லாங்காக ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாதிரி மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேக்னெட்டை. இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் காயிலில் வந்து ப்ரஷ்ஷில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து இந்த காயிலே ஆல்டர்னேட்டிங்காக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வயரையுமே வந்து ஒரு காயிலுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ப்ரஷ்ஷோட எஃபெக்ட் இதில் தேவையில்லை. இதில் கான்டாக்ட் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பியரிங் இருக்கும், கீழ் சைடில் ஒரு பியரிங் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் எத்தனை காயில் இருக்குது, இதில் எத்தனை மேக்னெட் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா இந்த காயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இங்கே இருக்கிற இடத்துல அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ காயில் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இப்போ இந்த ஒரு காயில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து வர்டிகலாக நமக்கு இந்த டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நினச்சோம்னா
அதுக்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக ஒரு மேக்னெட் வரும்ல, அந்த மேக்னெட் வந்து அதை ரிப்பெல் பண்ணும். இதே அங்கே நடந்த அதே ப்ராசஸ் தான், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த இடத்துக்கு. மேக்னெட் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, இந்த உடஞ்சிருக்கு கொஞ்சம், மேக்னெட்ஸ்லேருந்து க்ராஷ் ஆனதில் டேமேஜ் ஆகிருக்கு கொஞ்சம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் மோட்டர் வந்து இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை கழட்டிடலாம், இல்லை சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்கும். இப்போது ஒரு மோட்டருக்கும் ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிசி மோட்டர் பார்த்தோம்னா நமக்கு யூஸ்வலாக வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எத்தனை வோல்ட்டில் ரன் ஆகும். அதே மாதிரி அது எவ்வளோ ஆர்பிஎம் மோட்ரு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் நமக்கு. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வேரியபிள் ஆர்பிஎம் நிறைய கொடுக்கும். இப்போது இந்த மோட்ரு பார்த்துக்கிட்டாங்க 1000 kV மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ கேவி பார்த்துட்டோம்னா ஒரு வோல்ட்டுக்கு 1000 kV 1000 ஆர்பிஎம் சுத்தம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மோட்ரு பார்த்தோம்னா 11 வோல்ட் அந்த ரேஞ்சில் உள்ள பேட்டரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் 11 × இப்போ 1000 அப்படின்னு பார்க்கும்போது 11000 ஆர்பிஎம் வரைக்கும் நமக்கு இந்த மோட்டரோட ஆர்பிஎம் கிடைக்கும். ஆனால் இதுவே நமக்கு நார்மல் டிசி மோட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆர்பிஎம்லாம் இவ்வளோ ஹையாக நமக்கு கிடைக்காது. அதே நம்ம டிசி மோட்டர்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ ஆர்பிஎம் நமக்கு கிடைக்காது. அதோட பர்பஸ் வந்து அது அப்படி கிடையாது. இப்போ பாடி பார்த்தோம்னா நல்லா ஹார்டாக இருக்கும், வேற எங்கேயும் டேமேஜ் ஆகாது. பட் நம்மளோட ப்ரஷ்லெஸ் மோட்டர்லாம் பார்த்தோம்னா பாடி வந்து எவ்வளோ முடியுமோ லைட் வெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அலுமினியம் பில்டு, இந்த பாடி, இந்த கீழே இருக்க சர்ஃபேஸ் எல்லாமே அலுமினியம். அதே மாதிரி மோட்டர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் அவங்க மவுண்ட் பண்ணுற மாரி கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம இதில் வந்து ப்ரொப்பலர் ஆட் பண்ணுற மாதிரி மாடல் இது. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஷாஃப்ட் இந்த மாதிரி இருக்கும், பாடியிலே அட்டாச் ஆகிருக்க மாதிரி இந்த 3 ஸ்க்ரூ வச்சு பாடியில் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இப்போ இந்த மோட்ரு பார்த்துட்டோம்னா இதுக்கு வந்து ஸ்பின்னர்னு தனியாக சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இந்த மாதிரி. இது என்னென்னா நம்ம ஒரு டைமும் ஒரு ப்ரொப்பலர் ஏதாவது மாட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது மாட்டி காமிச்சிடுறேன். ஸோ முதல்ல இது வந்து நமக்கு ஷாஃப்டில் ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ப்ரொப்பலரை போட்டுட்டு இதை லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டைட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ப்ரொப்பலர் சைஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் இதில் லாக் ஆகும். இதில் இஷ்யூ என்ன எங்களுக்கு அது அடிக்கடி வரும்னா, டிப்பில் எங்கேயா பட்டும்போது ஈஸியாக வந்து இந்த ஃபுல் ஷாஃப்ட் டேமேஜ் ஆகிடும், ஏன்னா லோடு இந்த இடத்துல எடுக்கிறதுனால. ஆனால் இதுவே இந்த மோட்டர் வந்து எங்களுக்கு அவ்வளோ எடுத்ததே கிடையாது. எப்பவுமே இந்த இடத்துல இன்கேஸ் எடுத்தாலும் அந்த அப்படியே உடனே டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த இடத்து வரைக்கும் லோடு வந்தது. அதனால் அது பெண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு ஆனதே கிடையாது இந்த மோட்டர்லையுமே. வைப்ரேஷன் கம்மி. ஸோ அந்தமாதிரி எந்த இஷ்யூமே எங்களுக்கு இதில் வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹை ஆர்பிஎம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா 1400 kVன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வோல்ட்டுக்கு 1400 ரொட்டேஷன்ஸ் சுத்தம் ஒரு மினிட்க்கு, ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் ஆர்பிஎம். இப்போ 1400 kV அப்படிங்கும்போது ஒரு வோல்ட்டுக்குன்னு அர்த்தம். அப்போ அது எனக்கு 11 வோல்ட் பேட்ரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அப்போ அதுக்கு வந்து 11 × 1400. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா 15,400 ஆர்பிஎம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போது இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரஷ்லெஸ் மோட்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆர்பிஎம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கும். அட் த சேம் டைம் உடனே அந்த ஆர்பிஎம் வரைக்கும் ரீச் ஆகும். அதாவது ரொம்ப குறைஞ்ச டைமில் அந்த ஹை ஆர்பிஎம் வரைக்கும் ரீச் ஆக சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நம்மளோட டிசி மோட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அதோட வோல்டேஜ் அது கிடச்சிருச்சுனாலே அந்த ஆர்பிஎம்மில் சுற்றிகிட்டே இருக்கும். 12 வோல்ட் மோட்டருக்கு 9 வோல்ட் தான் சப்ளை கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் 100 ஆர்பிஎம் வந்து கண்டினியூ அச்சீவ் பண்ண முடியாது. அப்படியே அதை அச்சீவ் பண்ணாலுமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குமே தவிர எக்ஸாக்ட் 100 வரைக்கும் கிடைக்காது. ஸோ எக்ஸாக்ட் 12 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டே இருக்க வரைக்கும் தான் அது வந்து அந்த வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்த்துட்டோம்னா அது வெறும் டேரெக்டாக கரண்ட்டில் ஒர்க் ஆகும். மீன்ஸ் டேரெக்டாக நம்ம பேட்டரி வச்சு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பீட் கண்ட்ரோலர்னு யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் பார்த்தோம்னா இதுக்கும் அந்த 3 வயர் அவுட்புட் இருக்குது. நான் சொன்னேன்ல நம்ம மோட்டருக்கு வந்து 3 அவுட்புட் இருக்குது. நம்ம மோட்டருக்கு 3 அவுட்லெட் இருக்குது. இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதே மாதிரி இது வந்து நம்மளோட ரிசீவர்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது நான் சொன்னேன்ல மோட்டரோட ஆர்பிஎம் வந்து நம்ம 0லேருந்து 14,000 வரைக்கும், அந்த 15,000 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறத இதிலேருந்து நமக்கு இன்புட் கொடுப்போம். இது வந்து நமக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள டிவைஸ்.
இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம ஏர்க்ராஃப்ட் மாடலிங்கில் பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஆர்பிஎம் அச்சீவ் பண்ணுறதுக்கு மேஜர் அட்வான்டேஜ். அப்புறமா உடனே அந்த ஹை ஆர்பிஎம் ரீச் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச டைமில் அது ரீச் ஆகிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது இது பார்த்தோம்னா நமக்கு சவுண்டு ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் கம்மியாக இதாகும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ பொதுவாகவே இந்த மோட்டர்ஸ் எல்லாமே நம்ம காற்றுல எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தான் டிசைன் மவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ வெளில எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது இது வழியாக இந்த காற்று போய் இது கூல் ஆகுற மாதிரி. இன்கேஸ் இது கூல் ஆகலைன்னா இதுக்கு வந்து வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணி கூல் பண்ணுவாங்க. அது வேறு மெத்தட், அது வந்து போட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஏர்க்ராஃப்ட், ட்ரோன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதுக்கு அந்த மாதிரி வாட்டர் ஜெட்ஸ்லாம் தேவையில்லை. அது எவ்வளோக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ காற்றுக்கு அவ்வளோக்குள்ள அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ டிசி மோட்டர் பார்த்தோம்னா அப்படி கிடையாது. நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன் நமக்கு எப்பவும் கண்டினியூஸாக சென்டரில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரஷ் கிட்ட எப்போ இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன கரண்ட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு உள்ள காயில் கிட்ட பார்த்தோம்னா எப்போவும் அந்த காயில் கிட்டத்தில் இந்த ஸ்பாட்டில் நம்ம கரண்ட் சப்ளை ஆகிட்டே இருக்கோங்கிறதுனால அந்த ஸ்பார்க் க்ரியேட் ஆகிறதுனால அதோட எஃபிஷியன்சி நம்ம கொஞ்சம் குறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ஷாஃப்ட் நமக்கு லோடு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஷாஃப்ட் சுற்றும் போது இதில் ஃபுல் லோடுமே வந்து இந்த ஷாஃப்ட்லேயே தான் இருக்கும். இதில் பார்த்தோன்னா பாடியில் இருக்கும். அதனால் கொஞ்சம் லோடு வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாகிறது, லோடு கம்மியாகிறது, ஈஸியாக சுற்றும். நமக்கு அவ்வளோ ஹை ஆர்பிஎம் கிடைக்கிது. அப்படிங்கும்போது பாடி சுற்றும் போது இன்னும் ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ ப்ரஷ்லெஸ் ப்ரஷ் மோட்டரோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வேறு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்னு கேளுங்க. நன்றி, வணக்கம்.